ஹலோ பிரதர்ஸ். நான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், மனசை ரொம்ப உருக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது நம்ம டெல்லியில் வந்து பாம் பிளாஸ்ட் ஆனது தான். அது ஆக்சுவலி இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபோர்ட் கிட்ட ஒரு மெட்ரோ இருக்குது. அந்த மெட்ரோ பக்கத்தில் இருக்கிற ஒரு சிக்னலில் தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலி இது ரொம்ப டிராஃபிக்கான ரோடு. நம்ம நார்மலாக மெட்ரோ இருக்குன்னாலே அங்கே பயங்கர டிராஃபிக்காக தான் அங்கே இருக்கும். இங்கே வந்து சிக்னலில் ஒரு ஹுண்டாய் i20 கார் நின்றுருக்கு. அந்த i20 கார் வந்து தான் பாம் பிளாஸ்ட்டுக்கான காரணம். இப்போ வந்து அது பிளாஸ்ட் சவுண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-3 பில்டிங் தாண்டி அந்த சவுண்டு கேட்டிருக்கு. ஒரு 2 ஸ்ட்ரீட் தாண்டி கூட அந்த சவுண்டு கேட்டிருக்கு. அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இது இது நார்மலாக ஃபுல் டிராஃபிக்காக இருக்கிற டைம்ங்கிறதுனால மக்களும் நடமாடிட்டு தான் இருப்பாங்க. அந்த ரோட் கிராசிங்லாம் பண்ணிட்டு ஒரு ஒரு பயங்கர க்ரௌடடான ஏரியா. இந்த ஏரியாவில் சடனாக பிளாஸ்ட் ஆகும்போது யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. இது இந்த மாதிரி விஷயம் நடக்குங்கிறது ஒரு லிட்ரலாக ஒரு ஒரு அன்இமேஜினபிள் தான் இந்த மாதிரி நடக்கிறது. ஆக்சுவலாக எனக்கு பேச்சே வரல. அட்லீஸ்ட் ஒரு இப்போ வந்து ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 24 பீப்புள் வச்சா இன்ஜூர் ஆகிருப்பாங்க. அங்கே பக்கத்தில் இருந்த கார் பிளாஸ்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 22 கார்ஸ் பிளாஸ்ட் ஆகிருக்கு. ஒரு 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 i20 கார் பிளாஸ்ட் மூலிமா சுற்றி இருக்கிற 22 காருங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு கார் பிளாஸ்டில் சுற்றி இந்த 22 காரும் சேதமடைஞ்சிருக்கு அந்த ஒரு பிளாஸ்ட்னால. அப்போ வந்து அது எவ்வளோ பெரிய பிளாஸ்ட்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனோம்னா ஒரு 8 பேர் வந்து இந்த பிளாஸ்ட்டில் வந்து இறந்துருக்காங்க. அப்போது இது வந்து அவங்களுக்கு வந்து சத்தியமாக தெரியாது இந்த மாதிரி பிளாஸ்ட் நடக்க போகுதுன்னு. இது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயந்தான். ஃபயர் ஃபைட்டர்ஸ் அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு 6:52க்கு வந்து இந்த மாதிரி பிளாஸ்ட் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க உண்மையிலேயே ரொம்ப திறமையாக செயல்பட்டனால ஒரு 7:29க்கு வந்து இந்த பிளாஸ்ட்டோட ஃபயரை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம நியூஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஹரியானா ஃபரிதாபாத் கிட்ட வந்து ஒரு 2000 கிட்டத்தட்ட ஒரு 3000 கேஜி அமோனியம் நைட்ரைட் வந்து இது மாதிரி கெமிக்கல் வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து டெல்லி கிட்டேயே. அது போக இந்த ரைஃபிள்ஸு அண்ட் கன்ஸ் எல்லாம் வேற அங்கே இருந்திருக்கு. இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கிட்ட வந்து நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னே தெரில ஃபஸ்ட்டு. எனக்கு ஏதோ சினிமாவில் இந்த மாதிரிலாம் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஆகும்போது முதல்ல அங்கே அந்த ஸ்பாட்டில் சுற்றி இருந்த மக்கள் அந்த சிச்சுவேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சத்தியமாக என்னால் யோசிக்க கூட முடியல. இது நமக்கு இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னும் வரல. இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்தால் தான் இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான விஷயங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் ப்ரே பண்ணிப்போம், யாருக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. தேங்க்யூ.